மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வந்தவாசி நகரத்தில் அருகிலுள்ள வெண்குன்றம் கிராமத்தில் தவளகிரிநாதர் திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயில். அந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் 41/1, 42/1 என்ற சர்வே எண்ணில் அடங்கிய வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் உள்ள 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ளது. அந்த இடத்தில் கோயிலுக்கு கல்யாண மண்டபம், ஒரு வணிக வளாகம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்கு மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத் அவர்கள் பலமுறை இது தொடர்பாக நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்கின்றார். திருமண மண்டபங்களை பொறுத்தளவில் தொடர் செலவு, தொடரா செலவு என்று இரு கூறுகளை ஆராய வேண்டியது இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 84 திருமண மண்டபங்களை புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றோம். அதில் 37 முடிவுற்றிருக்கின்றது. சாத்தியக்கூறுகள் இருப்பின் மீண்டும் ஒரு முறை உறுப்பினருடைய கோரிக்கையை ஆராய்ந்து நிச்சயம் வழி இருக்கும் என்றால் மனம் இருக்கும். ஆகவே அவர் கோரிய அந்த திருமண மண்டபத்தை கட்டுவதற்குண்டான முயற்சிக்குண்டான ஆய்வை மீண்டும் அவரையே அழைத்து சென்று மேற்கொள்வோம் என்பதை உறுப்பினர் வாயிலாக, மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு 1972 அன்றைய முதலமைச்சர் சிலை வைத்தார். உள்ளே வைக்க முடியாது என்று தொல்பொருள் துறை சொன்னதை வைக்க முடியாமல் வெளியிலே வைத்தார்கள். மாமன்னன் கப்பற்படையை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவன், தெற்காசிய நாடுகளை வென்றவன். இன்றைக்கு இந்திய கடற்படைக்கே ராஜராஜ சோழன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு 216 அடி உயரமுள்ள பெரிய கோயிலை கட்டி அவருக்கு 100 அடி சிலை வைக்க முடியுமா? சிலை வைக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அறநிலைத்துறை முடியவில்லை, கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னர்களுடைய புகழை போற்றி பாதுகாக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு ஒப்பாக 1000 ஆண்டு சதய விழாவை எடுத்த ஆட்சி மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு, கோரிய கோரிக்கைக்கு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு நிச்சயம் வாய்ப்பிருந்தால் அவர் கோரிய அந்த சிலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வணங்கி எங்களுடைய வேலூர் தொகுதியில் ஆர்னி ரோடில் அமைந்திருக்கின்ற திரௌபதி அம்மன் கோவில் திருப்பணி செய்ய வேண்டும். 300 ஆண்டு பழமையான கோவில். ரோடெல்லாம் டெவலப் பண்ணதுனால 8 அடி 9 அடி பள்ளத்தில் போய்விட்டது திரௌபதி அம்மன் கோவில். அது திருப்பணி செய்து 5 கோடி அளவில் திருப்பணியை, கருங்கல் திருப்பணி செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருப்பணிக்கு நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரை கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய நிதியை அந்த மண்டலத்துடைய இணையாளர் பரிந்துரையோடு ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கப்படுமானால் உடனடியாக அதற்குண்டான நிதியை ஒதுக்கி தருவதோடு மட்டுமல்லாமல், இந்த லிஃப்டிங் முறையை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இதுவரையில் 9 திருக்கோயில்களில் வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். நம்முடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ரவீஸ்வரர் என்று வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில், சூரிய ஒளி நேராக ஈஸ்வரன் மீது படுகின்ற அந்த திருக்கோயிலுக்கு லிப்டிங் முறையில் அந்த திருக்கோயிலை 8 அடி பள்ளத்தில் இருந்த திருக்கோயிலை இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரைமட்டத்திற்கு அந்த திருக்கோயிலை உருவாக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் கோரிய அந்த திருக்கோயிலையும் அது சம்பந்தமான டெக்னீஷியனை அனுப்பி பரிசோதிக்க சொல்லுகிறோம்.
லிப்டிங் முறையை பயன்படுத்த முடியும் என்றால் செலவும் குறைவாக இருக்கும். அதற்குண்டான ஏற்பாட்டுகளை மேற்கொள்வோம் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்வேன். நீங்கள் கோரிய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.